பைரவா கோவிலில் நம்ம கோவிலுக்கு போய் என்ன வழிபாடு, எப்படி வழிபாடு, ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், எதுவுமே யாருக்கும் தெரியல. எப்பவுமே தெய்வத்தை வழிபாடு ஒரு கோரிக்கை வைக்கிற பொழுது, கோரிக்கைங்கிறது என்ன? ஒரு உதாரணங்கள், நம்ம வீட்டில் ஒரு நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நடக்காமல் இருக்கலாம். இப்படி கையெடுத்து அந்த தெய்வத்தினுடைய முகத்தை பார்த்து கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணாதீங்க. கண்ணை மூடிட்டு பண்ண வேண்டியது தியானம். நீங்கள் பிரார்த்தனையை கையெடுத்து வரம் கேட்குறது இப்படித்தானே கேட்போம். நம்ம யார்கிட்டே ஒரு பொருள் வாங்கினா என்ன பண்ணுறோம்? கண்ணை மூடிட்டு அப்படி வாங்குகிறோம் கிடையாது. கையை இப்படி வச்சு இந்த முத்திரை வச்சு கூட பண்ணுங்க, அல்லது கையை 2 கையை இப்படி கூப்பி கடவுள்கிட்ட முகத்தை பார்த்து எனக்கு என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடு அப்படின்னு கேளுங்க. கண்ணை திறந்து கையை நீட்டி வாங்கிறது தான் வரம். அந்த வரத்தை நம்ம எல்லாமே கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு மணிக்கணக்காக கண்ணை மூடிக்கிட்டு என்ன மனசுக்குள்ளே நினைக்கிறோம், 100 பிரார்த்தனை உள்ளே வைக்கிறோம். கோரிக்கைங்கிறதே இல்லை, ஒரு 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 நிலையே இல்லை. ஒரு கோவிலுக்கு போகிறதே இன்றைக்கி பிக்னிக் மாதிரி ஆகிடுச்சு. யாரும் அப்படி செயல்படுத்தாதீங்க. கோவில் அப்படிங்கிறது ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு இடம். அதில் நமக்கு பிரார்த்தனை வைக்கிற பொழுது கண்ணை திறந்து கடவுள்கிட்ட 2 கையை கூப்பி வைக்கலாம், அல்லது கையை விரித்து கூட வைங்க, தப்பே கிடையாது. கண்ணை மூடாதீங்க. பிரார்த்தனையை கண்ணை விரித்து தெய்வ முகத்தை பார்த்து ஆழமாக அழுத்தமாக உங்களுடைய எண்ணத்தில் அழுத்தமாக வச்சு பாருங்கள். சுவாமி தெய்வம் அப்படியே சிரிக்கும். சிரித்த முகத்தோடு இருக்கான்னு சொல்கிறோம்ல, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, நமக்கு அழகு தெரியும். அந்த தெய்வத்தினுடைய முழு உணர்வோடு நம்ம எடுத்துட்டோம்னா தான் அந்த பிரார்த்தனையை நம்ம வாங்க முடியும். கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை கண்ணை மூடி வைக்காதீங்க. கண்ணை திறந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சு பாருங்கள். கோவிலுக்கு போனால் தரிசனம் மட்டும் பண்ணுங்கள். ஒவ்வொரு கோயிலுக்கும் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் கோரிக்கை வைக்கிற போது கண்ணை திறந்து தான் கோரிக்கை வைக்க வேண்டும். அந்த கோரிக்கை பலமாக வைங்க. கடவுள் கண்டிப்பாக அருள் பளிப்பார். அந்த பலனை, அந்த பலத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். கை நீட்டி வரம் கேளுங்க. கண்டிப்பாக அதுதான் கடவுள்கிட்டருந்து நம்ம வாங்குகிற பிச்சைன்னு சொல்கிறோம். கை நீட்டி நம்ம எப்படி கடவுள்கிட்ட நம்ம பிரசாதம் வாங்கி வாயில் போடுறோம்ல, அதுதான் நம்ம கடவுளுக்கு எடுத்த பெரிய பாக்கியன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக கடவுள் நமக்கு உறுதுணையாக இருக்கணும், சக்தியை பெறணும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக.